வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். நம்ம இந்த தக்காளி விதை போட்டிருக்கோம். இப்போது இதில் போட்டு நாற்று போட்டு கீழே எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி விதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணதுனால இங்கே பாருங்க, சட்டியெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம். அங்கே இருந்த சட்டியை இங்கே எல்லாமே இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா இங்கே தான் வெயில் நிறைய வெயில் படுது, அதனால் அங்கே ஃபுல்லாக நிழலாக இருக்குது. இந்த எலுமிச்சை மரத்து நிழல் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது பிங்க் கலர் லில்லி இருந்துச்சுல்ல, அதை இதில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இது நல்லா வந்ததுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. இது வெள்ளை கலர் லில்லி வச்சோடனே எப்படி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது வச்சு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த நாற்று எடுத்து வைக்கும்போது வெயிலில் நல்லா பார்த்து வைக்கணும். நல்லா வளர்ந்த உடனே போட்டது எல்லா விதையும் வந்துருச்சு. ஆனால் கத்திரிக்காய் விதை வேறு ஒரு இதில் போட்டிருக்காங்க சட்டியில், விதை வரவே இல்லைங்க, ஏனே தெரியல. இப்போலாம் கத்திரிக்காய் விதை வர்றதே இல்லை. அதில் ஒரு 4-5 எண்ணெய் வந்திருக்கு, அதையும் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். பீர்க்கங்கொடி பார்த்தீங்களா, பீர்க்கங்கொடி அங்கே நம்மளது ஒன்று தானே இருக்குது. சரி, அதனால் அந்த அண்ணா மரம் வெட்ட வந்தார்ல, அவர் வாழை மரத்தை எடுத்து இங்கே வைக்க சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே வச்சார். அந்த குழி காலியாக தானே இருக்குது. இந்த மரம் வளர்கிற வரைக்கும், வாழை மரம் வளர்கிற வரைக்கும் இந்த குழிக்குள்ளே இந்த கொடி ஏற்றி விட்டுருக்கலாம் அப்படின்னு வச்சேன். ஒரு 4-5 விதை வச்சேன், வந்துருச்சு. 4 சதி வந்திருக்கு. 6 விதையே இன்னும் வச்சேன். அப்புறம் இங்கே இந்த வாழை மரத்துக்கு கீழே வெள்ளரிக்காய் போட்டேங்க, வரவே இல்லைங்க. ஒரு விதை கூட வரல. நிறைய விதை போட்டேன் இந்த இடத்துல தான், ஒன்று கூட வரல. எல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டு போயிடுது போல். தண்ணியெல்லாம் நல்லா தான் விடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, அங்கே பாருங்கள், அந்த மேரக்காய் நட்டோம்ல, அவர் குழி தோண்டுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அது மேலேயே உட்காந்து தோண்டிட்டாருங்க. அதனால் அது ரெண்டுமே போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், வருமா என்னன்னு தெரியல. வருதான்னு பார்க்கலாம். ஆனால் பீர்க்கங்காய் நல்லா வந்துருச்சுங்க. பீர்க்க விதையும் இந்த தக்காளி விதையும் நல்லா வந்திருக்கு. அங்கே முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டால் அது சரியாக வரல. அதை நாளைக்கு காமிக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.